ஹாய்! எங்க வீட்டு குட்டி கிருஷ்ணர நாங்க வீட்டுக்கு அழைச்சாச்சு. அவருக்கு பிரசாதமா பிஸ்கட்ஸு, முறுக்கு, கார முறுக்கு, பொரி, ஸ்வீட்ஸு, மெதுவடை, இனிப்பு சீடை, கார சீடை, அவுலு, நாட்டு சர்க்கரை கலந்து போட்டு பொட்டுக்கடலை சேர்த்து வச்சுருக்கேன். கூடவே முக்கியமா வைக்க வேண்டியது பால், தயிர், வெண்ணெய், மோர், நெய். இந்த 5 பொருள முக்கியமா வைக்கணும். நானும் வச்சுருக்கேன். என்கிட்ட பகவத்கீதை புக்கும், கிருஷ்ணர் புக்கும், ராமாயணம் புக்கும் இருக்குது. அதையும் நான் இதிலேயே வச்சுருக்கேன். பூஜைக்கு தேவையான எல்லா பொருளையும் எடுத்து வச்சுருக்கேன். சங்கு, சாலக்கிராமம், கோமதி சக்கரம், சோழி, இதையும் நான் இந்த பூஜையிலேயே வச்சுருக்கேன். இவங்களுக்கு எல்லாத்துக்கும் பூ வச்சுக்கிருக்கேன். எங்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய குட்டி கிருஷ்ணருடைய கால் பாதமும் வச்சுருக்கேன். அதுக்கும் பூ வச்சாச்சு. எப்பவும் போல் என்னுடைய பூஜை அறையில் இருக்கக்கூடிய எல்லா தெய்வங்களுக்கும் விளக்கேற்றி தீபதூப ஆராதனை காட்டிட்டேன். எங்கள் வீட்டு குட்டி கிருஷ்ணர் தான் பெல் அடிச்சிட்டு இருந்தான். பிரசாதமாக நான் அவுளில் நாட்டு சக்கரை கலந்து பொட்டுக்களை சேர்த்து வச்சுருக்கேன். எப்போதும் தினம் தினம் ஏற்றக்கூடிய விளக்க முதல்ல ஏற்றிட்டு வந்துடணும். எங்கள் வீட்டு குட்டி கிருஷ்ணரை பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்காங்கன்னு. குத்து விளக்கில் சுத்தமான நெய் விட்டு திரி போட்டு வச்சுருக்கேன். அதுலேயும் தீபம் ஏற்றிக்கிறேன். கூடவே வெள்ளி விளக்கு, சின்ன சைஸில் இருக்கக்கூடிய குத்து விளக்கு, மகாலட்சுமி விளக்கெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். எல்லாத்துக்கும் தீபம் ஏற்றிக்கலாம். நானும் எங்கள் அண்ணியும் சேர்ந்து தான் தீபம் போட்டிருக்கோம். கிருஷ்ணருக்கு சம்மந்தமான எல்லா சிலைகளையும் நான் வச்சுருக்கேன். எல்லாத்துக்கும் பூவும் வச்சுருக்கேன். எங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய குட்டி கிருஷ்ணனும் ராதையும் சேர்ந்து இங்கே இவருக்கு வச்சுருக்கிற பிரசாதம் எப்போ தருவீங்கன்னு காத்துக்கிட்டே இருந்தாங்க. இவங்க தாங்க எங்கள் வீட்டு ராதை. பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்காங்க எங்கள் ராதை குட்டி. எப்படி கிருஷ்ணர் பூஜை முடியறதுக்கு முன்னாடியே எனக்கு பிரசாதம் கொடுங்கன்னு அடம் பிடிப்பாரோ அது போல தாங்க எங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய இந்த ராதையும் கிருஷ்ணனும் எப்போ எனக்கு இந்த ஸ்நாக்ஸை கொடுங்க அப்புறமா பூஜையை பண்ணுங்கன்ட்டு பயங்கரமாக ரகலை பண்ணிகிட்டு இருந்தாங்க. பாருங்கள் இந்த அழகை. நீங்களும் இது போல் ராதைக்கும் கிருஷ்ணனுக்கும் வழிபாடு செஞ்சிங்களா? பூஜைக்கு தேவையான எல்லா ப்ரிப்ரேஷனும் முடிஞ்சிருச்சுங்க. இப்போ நம்ம பூஜையை ஸ்டார்ட் பண்ணிடலாம். தீப ஆராதனை காட்டிடலாம். இந்த குட்டி குழந்தை கிருஷ்ணருக்கு தன்னுடைய அம்மானா ரொம்ப பிடிக்கும். அம்மா என்ன கேட்டாலும் என்ன சொன்னாலுமே அவர் மீற மாட்டார். அதுபோல் நம்மளுடைய வேண்டுதல் என்னவோ நம்ம அவர்கிட்ட சொல்லும்போது கண்டிப்பாக இந்த குழந்தை கிருஷ்ணர் நமக்கு செஞ்சு தருவார். தீபம் காட்ட காட்ட எங்களுடைய குழந்தை கிருஷ்ணர் அவ்வளோ அழகாக இருந்தாருங்க. அவருடைய அழகை ரசிச்சுக்கிட்டே தீப ஆராதனை காட்டிகிட்டு இருந்தேன். குழந்தை இல்லாதவங்களும் இந்த வழிபாட்டை செய்யணும் அப்படின்றது அவசியம் இல்லை. எல்லாருமே செய்யலாம். குழந்தைகள் இருக்கவங்களும் செய்யலாம். தன்னுடைய குழந்தைங்களுக்கு பையனாக இருந்தால் கிருஷ்ணர் வேஷம் போட்டு, பெண்ணாக இருந்தால் ராதை வேஷம் போட்டும் அழகு பார்க்கலாம். நாங்களும் எங்கள் குழந்தைங்களுக்கெல்லாம் அலங்காரம் பண்ணி எங்களுடைய குட்டி கிருஷ்ணருக்கான வழிபாட்டையும் நாங்கள் முடிச்சாச்சு. ஃபைனலாக என்னுடைய கிருஷ்ணருக்கு நெய்யும் ஊட்டியாச்சு. நெக்ஸ்ட் வீடியோவில்